நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நானு இந்த பதிவுல வந்து இந்த 2025ல சில சின்ன சின்ன ச பழக்கங்கள மாத்திக்கிட்டதுனாலயும், விட்டுட்டதுனாலயும், குறைச்சுக்கிட்டதுனாலயும், அ எப்படி பணம் சேவ் பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பணம் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றத விட, அ செலவு பண்ணாம எப்படி இருந்தேன் அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த 4 பாம் பிளான்ட்டும் வாங்கி கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. இன்னும் நான் வந்து அத ரீபாட் பண்ணவே இல்ல. பண்ணணும் சீக்கிரமா. கிச்சன் எப்பவுமே நைட்டு கிளீனா வச்சுட்டு படுத்தா தான் எனக்கு பிடிக்கும். காலையில எந்திரிச்சு கிச்சன பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்படியே கிளீனா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதில மணி பிளான்ட் வைக்கலாமா அப்படின்னு இந்த கேக்குக்கு ஊத்தி பண்ண ரம்மு. அ மணி பிளான்ட் வைக்கலாமான்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு பாத்திரம் விளக்குறதுக்காக சுடு தண்ணி போடுற அந்த இது வாங்கி குடுத்தாங்க. ஆனா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சூடாயிருது. அது டெம்பரேச்சர குறைக்கவே முடியல. ரொம்ப பயங்கர சூடாயிருது. இந்த ஃபினைல் பாட்டில் நானும் மேல வச்சு வச்சு பார்க்குறேன், வைக்கவே மாட்டேங்குது. அதனால அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆஃப் மனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது கீழ கீழ அது என்ன சொல்றது, கொதிக்குது அப்படியே அந்த தண்ணி. என்னால பாத்திரம் விளக்கவே முடியல அந்த இத வச்சுட்டு. இப்ப பாருங்க 22ல இருந்தது இங்க பாருங்க 48 ஆயிருச்சு. அப்படியே 60 ஆகும், 70 ஆகும். அப்படியே கூடிட்டே போகுது. அது எனக்கு ரொம்ப கொதிக்குது கை. என்னால யூஸ் பண்ண முடியல. ஆனா ஏதாவது சமையலுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கணும், அந்த மாதிரி முட்டைக்கு ஏதாவது வாஷ் பண்ணணும், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த சுடு தண்ணிய யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முந்திரி பருப்பு, கசகசாலாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. சரி மேட்ருக்கு நம்ம இப்ப வருவோம். எனக்கு என்ன நெனைப்பு அப்டின்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பேடான ஒரு ஹேபிட் என்னன்னா, எனக்கு என்ன நெனைப்புனா, நான் பெரிய இவன்னு நெனைப்பேன். அ எங்க டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ஒரு மிடில் ஏஜ். எனக்கு கீழ இருக்கிறவங்க என்னோட சீனியர்ஸ்லாம் வயசுல என்னோட வயசுதாரவங்க, இல்ல ரொம்ப பெரியவங்க. எனக்கு கீழ இருக்கிற என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைங்க. இப்பதான் எம்.ஏ முடிச்சுட்டு வந்தவங்க, இல்ல 25, 26 அந்த மாரி ஏஜ்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்க கூட நான் வந்து 43. அவங்களோட நான் இப்போ கேன்டீன்க்குலாம் போறேன் அப்டின்னா, பெரியவளாட்டும் ஜெனரஸா நான் நான் குடுத்துர்றேன். பெரியவங்க தான் குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் டீக்கு காசு குடுக்குறது. இல்ல ஏதாவது ஒரு சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா, அதுக்கு காசு குடுக்குறது. இது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் செலவு அவ்ளோ ஆகுது அப்டின்னே தெரியல. நமக்கு வந்து வெறுசா ஒரு ரூ. 5 தான் செலவாகும். ஒரு ரூ. 50 ரூ. 75 அவ்வளோதான் ஆகும். ஆனா, இப்ப அடிக்கடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு எப்படியும் 200ல ரூ. 300 இல்ல அதோடயே கூடயே கூட இதுக்கு போயிடும். எதுக்கு இந்த டீ, காஃபிக்கு அடுத்தவங்களுக்கு வாங்கி குடுக்குறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் நான் ரியலைஸே பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரூம்லயே டீ பாட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். கெட்டில் வாங்கி வச்சுட்டேன். இந்த டீ பவுடர் போட்டுட்டு நானே டீ போட்டு குடிச்சுக்கிறேன். டீ குடிக்கிறதுக்காக தானே நீ கேன்டீன் போற. அத அவாய்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டேன். அது இல்லாம அ இப்ப யாராவதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது, அவங்கவங்க காச அவங்கவங்க பே பண்ற மாதிரியான சிஸ்டத்துக்கு வந்துட்டேன் நானு. இந்தாப்பா என்னோட ஷேர் ரூ. 10 என்னோட ஷேர் ரூ. 20 அப்படி குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அது நம்மள வந்து ஒரு டிஃபரெண்ட்டா காமிச்சாலும், பட் அது ரொம்ப நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு வே அப்படின்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இந்த ரூமுக்கு சிலர் நம்ம ரூமுக்கு கேபின் வருவாங்க. இது என்னோட கேபின், என்னோட ஆஃபீஸ் கேபின். இந்த ரூமுக்கு வரும்போது என்னோட கலீக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டீ குடிச்சேன்னா, "நீங்க டீ குடிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பேன். டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த டீ பேக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு, அது கூட போட்டு குடுப்பேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு தடவ வர்றப்பயுமே, "மேம் டீ போடுறீங்களா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேருன்னா பரவால்ல. ஒரு நாளைக்கு 2 பேர், 3 பேர் வந்தாங்க அப்படின்னா, என்னோட டீ பேக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா காலியாயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் குறைச்சது இந்த அ வச்சுக்கிறதே இல்ல. "வச்சிருந்தா தானே நீ குடுக்கணும்" அப்படின்னு உள்ள அல்மேரால தூக்கி வச்சுட்டேன். ஸோ அதுல எனக்கு ரொம்ப ஒரு கணிசமான ஒரு தொகை குறைய ஆரம்பிச்சுச்சு. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல அப்படின்னாலும் ஏன்னா நான் நெறைய டீ குடிப்பேன். நான் டீ அடிக்ட். ஸோ அதனால என்னாச்சுன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500, 600 மேல செலவு குறைஞ்சுச்சு. இன்னைக்கு காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறேன் லஞ்சுக்கு வந்து பன்னீர் மட்டர் பன்னீரும், ரொட்டியும் செஞ்சு வச்சுட்டு போறேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹாஸ்டல்ல இருந்து இப்ப மிட் செமஸ்டர் பிரேக்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புடிச்ச மாதிரி நான் இத சமைச்சு வச்சுட்டேன். அ சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சாச்சு. இந்த பாத்திரங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்ப இது நைட்டு விளக்கி வச்ச பாத்திரங்கள்லாம் இப்ப எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அடுத்து நான் வந்து பண்ற ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பஸ்ல போறது. எங்க காலேஜ் பஸ் எங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த பஸ்ஸ விட்டுட்டு பைக் எடுத்துட்டு போறது காலேஜ்க்கு. ஏன்னா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட தூங்கலாம்ல. 1/4 மணி நேரம் கூட தூங்கலாம்ல. அப்படின்னு சொல்லிட்டு
வண்டி எடுத்துகிட்டு போகிறது, டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறது. எங்கள் ரோடு, காலேஜ் இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸில் தாண்டிலாம் போகணும். ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரோடு. ஆனாலும் பைக் எடுத்துகிட்டு போகிறது, வாரத்தில் 3 நாள் பைக் எடுத்துகிட்டு போகிறது. பெட்ரோல் செலவு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் எங்கள் ஊரில் பெட்ரோல் விலை கூட. நம்ம தமிழ்நாட்டோட பெட்ரோல் இங்கே மத்திய பிரதேசத்தில் கூட. கிட்டத்தட்ட 120 ரூபா லிட்டர் ஆகுது. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த 120 ரூபா காலி. ஸோ வாரத்தில் 3 நாள்னா என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட எனக்கு அதில் ஒரு 700-800 ரூபா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணுன்னா கூட வண்டி எடுத்துகிட்டு போகிறது. அதெல்லாம் இப்போ குறைச்சிட்டு நடந்தே போகிறேன் நான். அதில் எனக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. சேவ் பண்ண நான் ஆரம்பித்தேன். 3வது நான் குறைச்சிக்கிட்ட பெரிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் செலவு. எனக்கு இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு ஃபேஷியல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு க்ளீனப் பண்ணிட்டு வருவேன். அந்த மசாஜ்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கின் எனக்கு லூஸ் ஆக தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபேஷியல்னால பெருசாக பெனிஃபிட் இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு 2 நாள் 1 வாரம் பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நைட் க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கின்னும் நல்லா இருந்தது. கம்பேரிட்டிவ்லி ரொம்பயுமே விலையுமே கூட நிறையாவே என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது. ஒரே ஒரு பார்லர் போயிட்டு ஒன்லி ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன். நம்ம ரெகுலராக போகிற பார்லர் போகணும் அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அவங்க ஏதாவது பேசி மயக்கி நம்ம எப்படி சொன்னால் எப்படி பேசினா எப்படி நம்ம சரி சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் புதுசாக வேற ஒரு பார்லர் போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க போனோமா, வெறும் ஐப்ரோ மட்டும் பண்ணோமா வந்தோமா அப்படின்றப்போ ஜஸ்ட்டு ஒரு 70 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த ரேஞ்ச்லேயே நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு 600-700 ரூபா எனக்கு ஒவ்வொரு மாதமும் சேவ் ஆச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மாதமே எனக்கு 2000-2500 ரூபான்னு மொத்தமாக செலவு குறைச்சதுனால இந்த மாத கடைசியில் வர்ற அந்த இதே இல்லை, அந்த க்ரைசிஸே எனக்கு வந்து இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே. ஸோ நீங்களும் இந்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதில் ரொம்ப செலவு பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சு அதை கட் பண்ணுங்கள். நான் செலவு பண்ணுறது இந்த டீ, காஃபி, பார்லர், அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோலு இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இல்லை ஆட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையுமே குறைச்சி நீங்கள் இன்னும் சேவ் பண்ணலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.